Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1116 part 1. ஓபன் பண்ணா சுருவையும் சென்கோகுவையும் காட்டுறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பெப்பே கிங்டம்ல ஒரு பயங்கரமான தாக்குதல். அங்கதான் டீபோன் இருக்காரு. மனுஷன் அங்க இருக்க ஒரு பொடிப்பையில காப்பாத்த ட்ரை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் டீபோனோட ரிவார்டு பாயிண்ட பார்த்துட்டு அவனை கொன்னா நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி ஒரே போடா போட்டு தள்ளிட்டான். அதை நினைச்சுதான் சென்கோகுவும் சுருவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மனுஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஆளு. அவரை ஒருத்தங்க கொன்னுட்டாங்கிறத யாராலையுமே நம்ப முடியல. அதனால நேவி என்ன பண்ணிட்டாங்க, அவரு செத்துட்டாருன்னு வெளியில நியூஸ் போட்டாங்களே தவிர ஏன் செத்தாரு எதுக்காக செத்தாருன்னு சொல்லி வெளியில சொல்லல. கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா அந்த கில்லர் அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியும். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம டீபோன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்ச சிட்டிசன்ஸே அவரை குத்தி கொண்டிருக்காங்க. சொல்ல போனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. என்ன பண்றது, பைரட்ஸுங்களுக்கு மட்டும் தான் முன்னாடி பவுண்டி வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நேவிக்கும் வச்ச உடனே அவங்களுக்கும் குத்து விழுது. பைரட்ஸுங்களுக்கு மட்டுமா பணம் தேவை, எல்லாத்துக்கும் தானே. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணவன் பாத்தீங்கன்னா பெப்பே கிங்டம் சேர்ந்தவன். அங்க வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் சோறு தண்ணி இல்லாம பசியிலேயே செத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பாவர்ட்டி தலைவிரிச்சு ஆடுது, பணத்துக்கும் பஞ்சம். அதனாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா, சிட்டிசன்ஸே கொல்லுவாங்கன்னு தெரியும் போது உயிரை பணைய வச்சு அவங்கள காப்பாத்த தோணுமா? இதை சரி பண்ணணும்னா கிராஸ் கில்ல பொழந்துகிட்டே ஆகணும். ஏன்னா அவனுக்கு தான் இப்படி பவுண்டி வச்சது. அதை மட்டும் இவங்க பண்ணல, டெஃபினட்டா அடுத்தடுத்து இவங்களுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நேவி ஆளுங்க எல்லாருமே வீக் ஆயிடுவாங்க, காப்பாத்துறதுக்கே பயப்படுவாங்க. மக்கள்ல எவன் எப்ப கொல்லுவான்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த வழியா வந்த ஹினா கிட்ட கார்ப் எங்க போனாரு, அவரு கூட சேர்ந்து இந்த புது ரைஸ் கேக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். மனுஷன் எங்க ஆளையே காணும்னு கேட்டா அவரு கோபியா காப்பாத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ஸ்வாடு கூட இருக்காருன்னு சொன்னவனையே இங்க சென்கோகுக்கு தூக்கி வாரி போடும். அடுத்து குஜகு கூட இருக்காங்கன்னு சொன்னவனே சுருக்கு தூக்கி வாரி போடும். ஐ மீன் எல்லாத்துக்குமே ஷாக் ஆவாங்க. கடைசியில அந்த பைரட் ஐலாண்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான் மிரண்டுட்டாங்க. ஏன்னா அது சாதாரண இடமா பைரட்ஸோட கூடாரமாச்சே. சரி அப்படியே கட் பண்ணி அந்த கிராஸ் கில்டு அதான் நம்ம பக்கிய காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒருத்தனை பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். வேற யாரும் இல்ல, அந்த டீபோனை கொன்னவன் தான். நீ ஒரு ஈவில் ஸ்டார், மாஸ் காட்டிட்டு அப்படி இப்படிம்பா. என்ன மேட்டர்னா அவன் சொன்ன மாதிரியே அந்த பவுண்டி அமௌண்ட்டை அவனோட ஃபேமிலிக்கு அனுப்பி வச்சிட்டானாமா. அதனாலேயே ரொம்ப தேங்க்ஸ் அம்பா. தம்பி நீ ஒரு வைஸ் அட்மிரலையே காலி பண்ணியிருக்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதுல ஒரு பஞ்சாயத்து இருக்குது. எப்படி அவங்க நீ தான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டாங்க உன்னோட தலைய தனியா கழட்டி வச்சிருவாங்க. என்ன ஓகேவான்னு கேட்டவனே அவன் கதறி அழுவான். அவன் செத்துருவாங்கிறதுக்காக இல்ல, இப்ப இவன் இந்த சம்பவத்தை பண்ணலன்னா அவன் மொத்த ஃபேமிலியுமே பசிலேயே செத்து போவாங்க. அதுக்கு இவன் மட்டும் சாகிறது பெட்டர் தானே. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். உடனே பக்கி நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை யாரும் தொட விடாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டா இவனோட க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கணுமாமா, அதுவும் ஒரு பைரட்டா. உடனே கூட இருக்க அல்ல கைகள்லாம் பக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ அவரு கூட இருந்தாலே போதும், சாவே உன்னைய கண்டு பயந்து ஓடும். மனுஷன் வேற லெவல்னு சொல்லி எல்லாம் பக்கின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் ரெண்டு பேர்த்துக்கிட்ட சிக்கிட்டு படுற பாடம் அவனுக்கு தானே தெரியும். அந்த டைமுங்கும் போது ஒருத்தன் பேய் அடிச்ச மாதிரி தலைவரேன்னு கத்திட்டு வருவான். ஏண்டா என்னாச்சு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா நம்மளோட கிராஸ் கில்டு ஷிப்பை பில்ட் பண்ணியாச்சு, வந்து பாருங்க என்ன. உடனே செம ஹாப்பி. உடனே crocodileயும் மீஹாக்கையும் கூப்பிட்டு வர சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு அவன் டீமோட ஒரு வாக் போவான் பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். அப்படி பொடி நடையா கப்பலை போய் பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சொல்ல போனா பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டான். என்னடான்னு பார்த்தா கப்பல் மொத்தத்துக்கும் சும்மா கலர்ஃபுல்லா crocodile மீஹாக்கு அவனுக்கு ரெண்டு பேர்த்த பத்தியும் எந்த ஒரு கவலையும் இல்லாம இவனை மட்டுமே மெயின் போக்கஸா வச்சு அந்த கப்பலை செஞ்சிருப்பானுங்க. நல்லா தான் இருக்குது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சா தூக்கி போட்டு வாயிலேயே மிதிப்பானுங்களே. ஆல்ரெடி இப்படி ஒரு வேலையை பார்த்ததுக்கு தான் ஓட விட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதுல மறுபடியும் இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு வாயை பழந்துட்டு இருப்பான். கரெக்டா அவனு வந்து பார்த்துட்டு டேய் என்ன கன்றாவி கருமண்டா இது, கான்பிடென்ட்டா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னியே ஞாபகம் இருக்குதான்னு கேட்பானுங்க. கப்பலை செய்யற வேலையை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க, என்கிட்ட சூப்பரான ஷிப் ரைட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே சும்மா தட்டி பிரிச்சிருவாங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு ஏத்த மாதிரி அருமையா செஞ்சிடலாம்னு சொல்லியிருப்பான். கடைசியில இப்படி ஒரு ஷிப்பை பார்த்தவனே தம்பி நீ என்ன பண்ணு, நீ நேரா மீட்டிங் ரூமுக்கு வா, மிச்ச நாங்க பாத்துக்கிறோம்பா. வேண்டான்னு கதறுவான். கதறி என்ன பிரயோஜனம், உள்ள வர வச்சு சும்மா குமுறுன்னு குமுறு எடுத்துட்டானுங்க. கை ஒரு சைடு இருக்கும், கால் ஒரு சைடு இருக்கும், மூஞ்சி ஒரு சைடு இருக்கும், பாடி ஒரு சைடு இருக்கும், பிரிச்சுட்டானுங்கல்ல. இப்ப என்னன்னா இந்த கிராஸ் கில்டு பப்ளிக் மத்தியில நல்லாவே டெவலப் ஆயிருக்குது. நேவி ஆளுகளும் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களையே பயந்து நடுங்க வைக்கணும். சோ அதுக்கு நம்ம உட்டோப்பியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது இவனுக்கு பணமும் பவரும் தேவை. இவனுக்கு கூட மோதுறதுக்கு நேவி ஆளுகளே பயப்படணும். அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வேர்த்த ஒண்ணு சேர்த்தணும். இப்படி இவனுக்கு பணம் பவரை பத்தி பேசிட்டு இருந்தவன பக்கிக்கு சுத்தமா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை பண்ண முடியாதும்பானா. டேய் உன்னோட மூஞ்ச முன்னாடி போட்டு நாங்க இவ்வளவு வேலை பாக்குறதுக்கு நீ எங்களுக்கு
எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கடா பண்ணிப்பாயில, அதனால சைலண்டா இருன்னு சொன்னா இல்ல என்னோட ஆசை இது இல்ல, நீங்க வேணா நீ கொல்லணும்னா தாராளமா கொன்னுகுங்க, ஆனா எப்படா நீங்க எல்லாம் ஒரு பைரட்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படி இப்படின்னு வண்ட வண்டையா திட்டுவான். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா இப்ப நம்ம ஷாங்க்ஸ் இருக்கான்ல அவன் ஒன் பீஸ் எடுக்கிறதுக்கான வேலையில இறங்கிட்டான், அது இவனுக்கு நல்லாவே தெரியும். பக்கியும் ஷாங்க்ஸும் பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் த பைரட்டோட கப்பல்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த லாஃப்டேலுக்கு போற அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சின்ன கலவரமாயி ரெண்டு பேத்தாலையும் போக முடியல. ஷாங்க்ஸ் நினைச்சிருந்தா போயிருக்கலாம், அவன் ஃப்ரெண்டுக்காண்டி அவன் கூடவே இருந்துட்டான்னு வைங்க, அதனால ரெண்டு பேத்தாலையும் போக முடியல. பட் இவன் என்னடானா அந்த கனவை இன்னுமே கிவ் அப் பண்ணல. உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி அதான் கோல்டி ரோஜர் எக்ஸிக்யூட் பண்ணாயிலே அந்த டைமுங்கும் போது பக்கி ஷாங்க்ஸ் கிட்ட கத்துன்னு கத்தி இருப்பான். ஏன்னா அவன் ஒரு நாள் இவங்க கப்பல்ல அந்த லாஃப்டேலுங்கிற கடைசி ஐலாண்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பட் இப்போ என்னடானா அதை நான் கிவ் அப் பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் வெறும் பைரட்டா மட்டும் கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது பக்கிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனோட கிங் ஆஃப் த பைரட் ஷாங்க்ஸ் தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். பட் இல்லன்னு கோவம் வருது. இருந்தாலும் ஷாங்க்ஸ் நீ என் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். நீ ஒரு கோலை பயந்தாங்கோலி, உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டான். ரோஜரோட பாதையை ஷாங்க்ஸ் ஃபாலோ பண்ணுவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு அவன் எதிர்பார்க்கல. உடனே அவனை திட்டணுங்கிறக்காகவே ஏதோ சொல்லி திட்டுவான். உன்னாலதான் என் ட்ரெஷர் மேப் அன்னைக்கு தொலைஞ்சு போச்சு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு போயிருப்பான். கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க லாஃப்டேலுக்கு போக மாட்டேன்னு சொன்னவன் இப்ப அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானும் அதை பண்ணி ஆகணும், அவனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு லாஃப்டேலுக்கு போய் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் அப்படின்னு கத்துவான். எனக்கு இப்ப தேவை பவரோ மணியோ இல்ல, அதெல்லாமே என்கிட்ட தாராளமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே இமேஜினேஷனுக்கு போயிட்டான். இட்டுவானுங்களா ரெண்டு பேரும் போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்டிடுவானுங்க. ஏன்டா கொய்யால உன்னாலெல்லாம் அந்த டைட்டில ஹேண்டில் பண்ண முடியுமாடா? அண்ட் நீ எங்க கூப்பிட்டு வச்சது என்ன சாலியா பேசுறதுக்காகவா? டுபுக்கு பைரசிங்கிறது ஒரு பிசினஸ், அதை பண்றதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ண சொல்ற. சரி அப்படியே நீ சொல்ற மாதிரி ஒன் பீஸை எடுக்கணும்னாலும் நம்ம ஷாங்க்ஸ் பிளாக் பியர்டு ஸ்டார் ஹேட்னு மத்த எம்பரர்ஸ் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டாகணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பானுங்க. அப்பவாச்சும் பக்கி வாய மூடிட்டு இருக்கானு பார்த்தா அப்பவும் இல்ல. ஒன்னும் அவனுக்கு கூட சண்டை போட வேண்டாம், ஸ்மார்ட்டா வேலையை பார்ப்போம், ட்ரெஷர் ஹண்டிங்கிறது ஒரு ரேஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு போன் எடுத்து பேச போவானா, வேணாண்டா நிப்பாட்டுன்னு தலையிலேயே காலை வச்சு நசுக்குவானுங்க. அப்பவும் விரதா இல்ல, வெறித்தனமா அவனோட கூட்டத்துக்கிட்ட பேசுவான். இதுக்காக கடலுக்கு வந்தீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க சாகதான் போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்க சோல் உங்களுக்குள்ள கதறல, உங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும்னு என்னன்னு தெரியுதா, வாங்க ஒன் பீஸ் எடுக்க போலாம் அப்படின்ட்டு அவன் சொன்னது உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் கத்துவானுங்க ஒன் பீஸ்ன்னு. சோ பக்கியோட வேர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பாருங்க. crocodile மிகாக்குமே ஒரு செகண்ட் மிரண்டுட்டானுங்க. சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.